இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12 தன்னுடைய மகனை மிகவும் அதிகமாய் நேசித்தார் ஒரு தகப்பன். அவனோ ஒரு கீழ்ப்படியாத மகன். அவனுடைய ஒவ்வொரு செயல்களினாலும் தனது பாசம் மிகுந்த தகப்பனை வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பான். அந்த அப்பா மிகவும் வேதனை அடைந்தார். இருந்தாலும் அவன் மேல் வைத்த அதிக அன்பின் நிமித்தமாக தன்னுடைய மனதை கல்லாக்கி கொண்டு பொறுமையாய் அவனை மன்னித்து வந்தார். அவருடைய அன்பையும் மன்னிக்கும் குணத்தையும் சாதகமாக பயன்படுத்திய அந்த மகன் இன்னும் அதிகமாய் கேடான காரியங்களை செய்தான். ஒரு நாள் வந்தது. தன் மனதுக்கு பிடித்த வேலை ஒன்றையும் தன் மனதை கவர்ந்த துணையையும் அவன் தேடிக்கொண்டான். அந்த அன்பு நிறைந்த அப்பா அவனுக்காக தேடி தேடி தெரிவு செய்து வைத்திருந்ததும் அவனது எதிர்காலத்துக்கு பொருத்தமானதுமான வேலையை அவன் உதறி தள்ளினான். அதுபோலவே அந்த மகனின் உள்ளத்திற்கேற்ற வகையில் அவர் பேசி வைத்திருந்த துணையையும் உதறினான். இதனால் அந்த தகப்பன் தன் மகனின் வாழ்க்கையில் தலையிடுவதை நிறுத்த வேண்டி ஏற்பட்டது. இதுவரை அந்த தகப்பனின் கட்டுப்பாட்டிலும் பாசத்திலும் இருந்த மகன் அவற்றை விட்டு தன் துணையுடனும் தொழிலுடனும் சொந்த காலில் நிற்கப் போவதாக கூறிக்கொண்டு புறப்பட்டான். அவனது சுதந்திரத்தில் தகப்பன் தலையிடவில்லை. நாட்கள் கடந்தன. அவன் தேர்ந்தெடுத்த தொழில் கைவிட்டது. மனதார விரும்பியவளின் உண்மை முகம் தெரிய ஆரம்பித்தது. வாழவும் முடியவில்லை, சாகவும் முடியவில்லை, மெல்லவும் முடியவில்லை, விழுங்கவும் முடியவில்லை. அப்போதுதான் அப்பாவை நினைத்தது மனது. திடீரென்று கதவு தட்டும் ஓசை கேட்டது. வேண்டா வெறுப்பாக கதவை திறந்தவன் கண்கள் அகல விரிந்தன. நீரில் நீந்த தெரியாமல் தத்தளித்தவனுக்கு மரக்கட்டை அகப்பட்டது போன்ற உணர்வு. அவனை அவனுடைய அப்பா தேடி வந்திருந்தார். மகனை கட்டி தழுவினார். இடையில் ஒன்றுமே நடக்காதது போலவும் தன் மகன் தவறே செய்யவில்லை என்பது போலவும் அவனோடு பேசினார். தன் தவறை அப்பா மன்னித்துவிட தயாராக இருப்பதை அவன் புரிந்து கொண்டான். அவரிடம் மன்னிப்பு கேட்டு பெற்றுக்கொண்டான். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இவன் தன்னுடைய செயலுக்கு மனம் வருந்திய போது தகப்பன் அவனை சேர்த்து கொள்ள மாட்டேன் என்று அவனை புறக்கணிக்கலாம். சரி, ஏதோ தெரியாமல் செய்துவிட்டான், மனம் திரும்பி வரும்போது ஏற்றுக்கொள்வேன் என அவர் நினைக்கலாம். இவை இரண்டில் எதையாவது செய்ய அவருக்கு உரிமை இருந்தது. ஆனால் இவை இரண்டையும் அவர் செய்யவில்லை. அவனை புறக்கணிக்கவும் இல்லை, அவன் வரட்டும் என இருந்து விடவும் இல்லை. அவரே அவனை தேடி போனார். அவனை மன்னிக்க தயாராக இருப்பதை அவனுக்கு உணர்த்தினார். அந்த நல்ல மகன் மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். நல்ல எதிர்காலத்தை அடைந்தான். நம்முடைய வாழ்விலும் கூட நடப்பது இதுதான். தேவன் நம்முடைய அப்பா. தம்முடைய அன்பின் கட்டுப்பாட்டிற்குள் நாம் வாழ வேண்டும் என விரும்புகிறார். அப்படி வாழ்வது நமக்கு தான் நல்லது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நமது தந்தையாம் இயேசுவை விட்டு நாம் பின்வாங்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கென்று வைத்திருக்கும் நல்ல ஈவுகளையும் நன்மைகளையும் வாழ்க்கையையும் உதறிவிட்டு நாம் விரும்பும் காரியங்களை தேடிக்கொண்டு மனம் போன போக்கிலே வாழ்கிறோம். நம்முடைய நாளாந்த வாழ்வில் தேவனை நினைப்பதே இல்லை. நமது தேவைகளில் மட்டும் தேவனை தேடுகிறோம். மற்றபடி அவரை துன்பப்படுத்தி வாழ்கிறோம். இதனால் காலப்போக்கில் நாம் தேர்வு செய்த வழியில் போய் நமக்கு நாமே வேதனையை தேடிக்கொள்கிறோம். தேவனும் நம்முடைய சுதந்திரத்தில் தலையிடக்கூடாதென ஒதுங்கி விடுகிறார். நமது வாழ்வில் துன்பம் ஏற்பட நாமே காரணமாக இருந்துவிட்டு கடைசியில் இந்த கடவுளுக்கு கண்ணில்லையா என்று அவர் மேல் குற்றம் சாட்டுகிறோம். இந்த நிலைமையில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் துன்பம் அனுபவிக்கும் இந்த வேளையில் அப்பா இயேசுவை நீங்கள் தேடுங்கள். அவர் உங்களை தேடி வருகிறார். அவர் உங்களை கட்டி அணைக்க இடம் கொடுங்கள். உங்களை அவர் மன்னிக்க தயாராக இருப்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள விரும்புவதை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையில் உங்களுக்காக எல்லா ஆசீர்வாதத்தையும் எதிர்காலத்தையும் அவதரித்து வைத்திருக்கிறார்.
நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உதறி விடாதிருங்கள். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நீங்கள் அவரை நம்பினால் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு தருவார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் அப்பா தூரம் போன ஆண்டவர் இளைய குமாரனை போல உண்மை விட்டு அப்பா தூரமாய் போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. எப்பொழுது என் மகன் அல்லது என் மகள் திரும்பி வரமாட்டானா என்று சொல்லி ஆண்டவரே என் தேவனை காத்து கொண்டிருக்கிறே தகப்பனே அப்பா சோத்திர ஆண்டவரே. அப்பா அந்த தேவனிடத்தில் அப்பா எல்லா விதமான பின்மாற்றமான கத்தாவை சூழ்நிலையிலிருந்து கத்தாவை திரும்பி வந்து கத்தாவை தகப்பனை தேடி கத்தாவை ஓடி வந்து கத்தாவை மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனீர் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.